ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் காலை ஆராதனை வேளையிலே பங்கு பெற ஆண்டவராகிய தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையை ஜெபத்தோடு கூட நாம் துவங்கப் போகின்றோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்களுடைய ஆராதனை வேளைகள் அத்தனையிலும் துணையாய் நின்று நடத்துகிறதை கண்கூடாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்க்கும்படி ஆண்டவராகிய தேவன் அநேகம் ஏதுக்களை உருவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி ஏற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை வேளையினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துகிறதை பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆராதனையினுடைய துவக்கமாக ஒரு கீர்த்தனை பாடல் ஒன்றை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். சரணம் நம்பினேன் இயேசு நாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர் தேவா என்கின்ற ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து, முன்னாள் வினையை துறந்து, முன்னாள் வினையை துறந்து, ஆதி மூலமே உனக்கோலம் ரட்சியும் என்று சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. சந்நிதி முன் தொண்டன் நின்றே என்றும் தாயான கருணை உனக்கு உண்டென்றே. சன்னதி முன் தொண்டன் நின்றே என்றும் தாயான கருணை உனக்கு உண்டென்றே. சென்னி மேற்கரம் தூக்கி நின்றே, சென்னி மேற்கரம் தூக்கி நின்றே. உனை சேவிக்கும் எளியேனை கோபிக்கா என்றே சரணம் நம்பினேன் இயேசுநாதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா.
சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இனி ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே என்ற ஒரு பாடலை இணைந்து நாம் பாடுவோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பாடல். இந்த பாடலை இணைந்து நாம் பாடப் போகின்றோம். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர், மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே, ஆதியில் பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவார் அன்பினாலே, வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுதே, ஆதியில் பெயர் சொல்லி அழைத்தவரே,
ஆற்றுவார் அன்பினாலே. பரலோகில் உம்மை அல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. பரலோகில் உம்மை அல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே. எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே. கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஆண்டவராகிய தேவன் எழுதி கொடுக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள சத்திய வேத எழுத்துக்களை நாம் மெய்யாகவே கற்று உணரப் போகின்றோம். இன்றைக்கும் கூட கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது அதிகாரம். சங்கீதம் 54வது அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். இந்த சங்கீதங்களுக்காக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம் நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை ஆராயவும் அறியவும் உணரவும் தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து இந்த வசனங்களின் மூலம் பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். சங்கீதம் 54. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அல்லேலூயா. 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 அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. அல்லேலூயா. 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 இப்பொழுதும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஆராதனையின் ஊடாக நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை தரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆயத்தத்தோடு கூட நீங்கள் காத்திருந்து ஆராதனையிலே நீங்களும் கூட பங்கு பெறுகிறது உண்டானால் தேவனுடைய இரக்கங்களை கண்கூடாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆராதிக்கும்படி நாம் கடந்து போகலாமா? தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்க போகிறோம். தேவன் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக, அவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களுக்காக, தேவன் நமக்கு அருளின ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி உயர்த்தி நாம் துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதிக்கலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். நான் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும்,
சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுதும் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கலாம். இப்பொழுது நாம் ஜெப வேளைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். முதல் ஜெப குறிப்பாக, இன்றைக்கு அநேக விதமான இயற்கைக்கு மேற்பட்ட அநேக விதமான மழைச்சரிவுகள், மழை பெய்ந்து அநேக காற்று அடித்து அநேக இடங்களில் அநேக நாடுகளில் பார்த்தீங்கன்னா அநேக பேரழிவு உண்டாயிருக்கிறது. நம்ம செய்தி பேப்பரில் கேட்குறோம். அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் நடந்து கொண்டே இருக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம். அதனால் அநேக வாகனங்கள் அடித்து சென்றது, அநேக வீடுகள் இடிந்து விழுந்தது, பல காரியங்களும் பார்க்க முடிகிறது. அதே போல் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உருவாக்கப்பட்டு அநேக இடங்களில் அதுவும் அநேக சேதங்கள் பட்டு அநேக பேர் மரித்து போயிருக்குது. இந்த ரெண்டு விதமான காரியங்களும் அநேக சேதங்கள் பட்டு மரித்து போய்விட்ட ஜனங்கள் ஏகமாக இருக்கிறார்கள். இன்னும் பொருளாதார தடைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்களெல்லாம் எல்லாம் போய்விட்டது. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவே கொடுத்து ஆசீர்வித்து கொடுக்க முடியாத, அந்த இழந்து போன காரியங்கள் அத்தனை ஆசீர்வித்து கொடுக்க முடியாத, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. அதற்காக நாம் யாராவது ஒரு ஜெபம். எங்கள் மீது மிகுந்த கிருபையும் அன்பும் இரக்கமும் கொண்ட பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, இயற்கைகள் எல்லாவற்றுக்கும் எல்லா விலைகள் வகுத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே, எல்லா விதமான இயற்கை அழிவுகள் நின்றும் ஜனங்களை பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, வெள்ளங்களினாலும் நிலநடுக்கத்தினாலும் அநேக விதமான ஆழி பேரலைகளினாலும் கர்த்தாவே, அநேக விதமான இயற்கை சீற்றங்களினாலே ஜனங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் காவு வாங்கப்படுகிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே. தகப்பனே கர்த்தாவே, இனி இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களினாலும் இயற்கை அழிவுகளினாலும் ஜனங்களினுடைய மரணம் ஏற்படுத்தப்படாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவராகிய தேவன் தாமே பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மலைச்சரிவுகளிலும் கர்த்தாவே, இன்னும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களினுடைய உயிர் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, ஆண்டவராகிய தேவன் தாமே ஆண்டவரே, எல்லா விதமான இயற்கை பேரளவுகள் என்றும் அவர்களை பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, அளவுக்கு அதிகமான மழை பெய்து ஆண்டவரே தகப்பனே, அவர்களை சேதப்படுத்தி விடாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான நல்ல ஒரு தக்க ஒரு மழையை கர்த்தராகிய தேவன் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, குறிப்பாக ஆண்டவரே கர்த்தாவே, இப்படிப்பட்ட மலைப்பாங்கான பகுதிகளிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திற்குள்ளாக, உம்முடைய நிழலுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இனி அவர்கள் இப்படிப்பட்ட கர்த்தாவே இயற்கையினுடைய சேதங்களினாலே பாதிக்கப்படாதபடிக்கு நீரே அவர்களை பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ விதமான தேசங்களிலே, எத்தனையோ விதமான தீவுகளின் பகுதிகளிலே கர்த்தாவே இப்படிப்பட்ட நிலநடுக்கங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. தகப்பனே கர்த்தாவே, எத்தனை ஜனங்கள் உயிரோடு கூட கர்த்தாவே நிலங்களிலே புதைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே கர்த்தாவே, இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. தகப்பனே கர்த்தாவே, இயற்கைக்கு நீரே கட்டளை கொடுத்து தகப்பனே கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியங்கள் சேதங்கள் இனி அணுகாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே எல்லா ஜனங்களினுடைய உயிர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, இனி ஆண்டவரே கர்த்தாவே தேசங்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட அழிவுகள் வராதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி, உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய நிமித்தம், எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்படுகிறது உண்டானால் தகப்பனே கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே விழுந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே கர்த்தாவே, எங்களை தயவாய் மன்னித்து எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து தகப்பனே கர்த்தாவே ஜனங்களை அழிவுக்கு ஆண்டவராகி தேவன் உட்படுத்தாமல் கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் ஜனங்களோடு கூட விளங்கி அவர்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பெரிய அழிவிலிருந்து அது எல்லாவற்றிலிருந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பதற்கு கர்த்தருக்கு சோத்திரம். இரண்டாவது குறிப்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேக விதமான காரியத்தில் செய்தி பேப்பரில் நம்ம கேள்விப்படுகிற பொழுது அதை பாலிகள் தொல்லைகள் கொடுத்து அந்த சிறு பிள்ளைகளை அவர் வெட்டி அவர்கள் புசித்து சாப்பிட்டான் என்று சொல்லி நம்ம செய்திகளை கேள்விப்படுகிறது, பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் போகும் பொழுது வரும் பொழுது பாதுகாக்க முடியாது. இன்னும் வரும் நாட்களில் சிறு பிள்ளைகளை தெய்வன் வல்லமையால் எடுத்து பயன்படுத்த போகிற நாள்தான் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவு அநேக விதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். ஸ்கூல் திறந்திருக்கிறது. அநேக விதமான சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாகவும் எல்லா இடங்களிலும் போகும்போது வரும் பொழுது எல்லாவற்றிலும் தீவிரவாதி கூட்டங்கள் சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு இந்த மாதிரி செயல்படாதபடிக்கு சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள முடியாக நாம் யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோம். நன்றி.
அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே சிறு பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய ஆண்டவரே இந்த கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அநேக சிறு குழந்தைகள் கடத்தப்பட்டு ஆண்டவரே கொத்தடிமைகளாக விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகளை கடத்தி சென்று அவருடைய உடல் உறுப்புகளை எடுத்து விற்கப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் விபத்துக்குள்ளாக சிக்கி மரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் மாறும்படிக்காக கர்த்தர் ஆண்டவரை இரக்கம் செய்து எங்களுடைய தேசத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கின்ற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரை முற்றிலுமாக மடங்கடிக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படிக்காக எங்களுடைய சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கும் கர்த்தாவே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் கர்த்தாவே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே சோதரம் ஐயா அவர் பாதுகாக்கப்படும்படிக்காக நீர் அவர்களுக்கு உச்ச துணையாய் நின்று ஆண்டவரே எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து விபத்துகளிலிருந்து ஆண்டவரே அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த தேசத்தில் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதபடி ஆண்டவர் கர்த்தரின் ஆண்டவர் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு விற்கப்படக்கூடிய காரியம் ஆண்டவரே பாலியல் பலாத்காரம் செய்யப்படக்கூடிய காரியம் இப்படிப்பட்ட செய்தியை நாங்கள் கேட்காத அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தரும்படிக்காக உம்முடைய கரங்கள் கர்த்தாவே ஆண்டவரே எல்லா சிறு பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சிறு பிள்ளைகளை பாதுகாப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே நம்முடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் கேட்டு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே மருத்துவர் கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தின நல்ல தேவனுக்கு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் வருவாளைகள் ஆவியானவர் நடத்தி ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல ஒரு ஆராதனை வேளையிலே பங்கு பெற ஆண்டவராகிய தேவன் கிருபைகளை தந்தார். இப்பொழுது நாம் காணிக்கை வேளைக்குள்ளாக கடந்து போகின்றோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுடைய சமூகத்தில் நாம் படைக்க வேண்டியது அவசியம். காணிக்கை வேளைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிறதற்கு முன்பதாக ஒரு பவுல் ஒன்றை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு காணிக்கைகளை ஒரு 2 மாதத்திற்காக நாம் சேகரித்து வைத்து எளிய ஊழியர்களை இந்த 2 மாத காலத்திலே சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காணிக்கையினுடைய பொருளினாலே நீங்கள் தாங்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவனுக்கென்று நாம் கொடுக்கின்றோம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரியம் விளங்கும் என்கிற வேத வாக்கியத்தின்படியே ஆண்டவராகிய தேவனுக்கு மனமுவந்து நாம் கொடுக்கிறது உண்டானால் ஏற்ற பலன்களை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உம்முடைய நாமத்தினாலே காணிக்கையினுடைய வேளைக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் தேவ சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை உம்முடைய கிருபை பூரணமாய் விளங்கும்படி இந்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஏற்ற பலன்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கிறதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். நல் மெய்ப்பன் இவரே, இயேசு நல் மெய்ப்பன் இவரே என்ற பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தராகிய தேவனுக்கென்று நாம் காணிக்கைகளை படைக்கப் போகின்றோம். நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே, நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே. சொல்லுண்ணா அன்பினால் தன்னுயிரீந்த நல்மேய்ப்பன் இவரே. சொல்லுண்ணா அன்பினால் தன்னுயிரீந்த நல்மேய்ப்பன் இவரே, நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே.
ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார் அழியாமை ஜீவன் அழித்திட வந்தார் ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார் அழியாமை ஜீவன் அழித்திட வந்தார் ஆடுகள் முன்னே செல்லுகின்றார் அவரின் பின்னே சென்றிடுவோ ஆடுகள் முன்னே செல்லுகின்றார் அவரின் பின்னே சென்றிடுவோ நல்மேய்ப்பன் இவரே இயேசு நல்மேய்ப்பன் இவரே நல்மேய்ப்பன் இவரே இயேசு நல்மேய்ப்பன் இவரே மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை மேய்ப்பனின் சித்தம் செய்திடும் ஆடுகள் மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை மேய்ப்பனின் சித்தம் செய்திடும் ஆடுகள் குரலொலி கேட்டு தேடிடுமே குயவனின் கையில் அடங்கிடுமே குரலொலி கேட்டு தேடிடுமே குயவனின் கையில் அடங்கிடுமே நல்மேய்ப்பன் இவரே இயேசு நல்மேய்ப்பன் இவரே நல்மேய்ப்பன் இவரே இயேசு நல்மேய்ப்பன் இவரே சொல்லுண்ணா அன்பினால் தன்னுயிரேந்த நல்மேய்ப்பன் இவரே சொல்லுண்ணா அன்பினால் தன்னுயிரேந்த நல்மேய்ப்பன் இவரே நல்மேய்ப்பன் இவரே இயேசு நல்மேய்ப்பன் இவரே நல்மேய்ப்பன் இவரே இயேசு நல்மேய்ப்பன் இவரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கும்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, கர்த்தராகிய தேவனுக்கென்று நாங்கள் காணிக்கையாகிய பலிகளை செலுத்தியிருக்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை அங்கீகரித்து அதனுடைய சுகந்தத்தை நுகர்ந்து எங்களோடும் எங்களுடைய சந்ததிகளோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட பிரியமானவர்களை, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஆழமான காரியங்களை அறிகிறதற்கு முன்பதாக ஜெபத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய தன்மைகளோடும் கூட நாம் காத்திருக்கிறது உண்டானால் தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணர நம்மால் ஆகும். ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களுக்காய் ஆவலாய் வாஞ்சையாய் நாம் காத்திருப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய ஓட்ட நிலைகள் என்கிறதை பற்றியதான அநேகம் தியானங்களின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். முந்தைய கால ஓட்டத்தை போல் இந்த கடைசி கால ஓட்டம் அல்ல. கடைசி கால இயக்கம் என்கிறது அது முழு வலிமையோடும் முழு பலத்தோடும் இயங்க வேண்டிய இயக்கமாக இருக்கிறதுனாலே அதற்கேற்ற ஆயத்த நிலை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால ஓட்டத்திற்கு என்ன காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு கடைசி கால கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் காரியங்களை நம்முடைய தியான வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார்.
கடைசி கால கிறிஸ்தவம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு காரியத்தை போல் அல்ல. இந்த கடைசி காலம் கிறிஸ்தவம் என்கிறது இயங்க வேண்டிய பரிமாணத்தின் ஊடாக கடந்து வர வேண்டிய ஒன்று. இத்தனை காலங்கள் பரியந்தம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயக்கமற்றவர்களாய் காணப்பட்ட காலங்கள் போக இனி கடந்து வரக்கூடிய கடைசி காலங்களிலும் கூட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய இயக்கம் அதீதமான ஒரு இயக்கமாக, அதி தீவிரமான இயக்கமாக காணப்பட வேண்டும். இதை வலியுறுத்திய ஆண்டவராகிய தெய்வன் நமக்கு சொல்கின்றார், தூங்கக்கூடிய நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் படியே இந்த மரண நித்திரையினுடைய காலங்களை விட்டு நாம் எழுந்து இனி இயங்க வேண்டிய பரிபூர்ணமான ஓட்ட நிலைகளை நோக்கி நீங்களும் நானும் ஓடி தீர்க்க வேண்டும் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு பேசுகின்றார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மற்றும் ஒரு காரியம், எப்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 40:31 என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதுபலன் அடைந்து, புதிய பலனை அடைந்து, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் மற்றும் ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். பலம் உள்ளவர்களாய், பலம் வாய்ந்தவர்களாய் நாம் எழ வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி கால யுத்தம் பலவீனமான மக்களுக்குரிய ஒரு யுத்தம் அல்ல. இந்த கடைசி கால ஓட்டம் பலவீனமான மக்களுக்குரிய ஒரு ஓட்டம் அல்ல. இது பலவான்கள் நிறைந்த ஒரு ஓட்டமாய் காணப்படுகிறதுனாலே உங்கள் பலத்தையும் என் பலத்தையும் நாம் அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். செட்டைகளை அடித்து எழுப்பக்கூடிய ஒரு பலம், எந்த விதமான காரியத்தினாலும் ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையாத ஒரு பலம் நம் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கின்ற காரியத்தை மையமாக கொண்டே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் பேசுகின்றார். எந்த விஷயத்தில் நாம் பலம் பொருந்தின மக்களாய் எழும்ப வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் படியே ஆவிக்குரிய ரீதியாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி கால யுத்தம், கடைசி கால ஓட்டம் என்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக காணப்படக்கூடியதாக இருக்கிறதுனாலே உங்கள் ஓட்டமும் என் ஓட்டமும் ஆவிக்குரிய ஓட்டத்தை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். பலம் நிறைந்த ஒரு ஓட்டமாய், ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு ஓட்டமாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் இறுதி கதியான காரியங்களை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வேத சத்தியத்தின் மூலம் நமக்கு பேசுகின்றார். ஆவிக்குரிய விஷயத்தில் எழும்பக்கூடிய எழுப்புதல் என்கின்ற காரியத்தை மையப்படுத்தி அநேகம் காரியங்களை நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் எந்த காரியத்தில் நாம் எழும்ப வேண்டும் என்று பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று ஆழமாய் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, மாம்சத்தினாலே நீங்கள் முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா, நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியா திருச்சபையை பார்த்து பேசுகின்றார். ஆவியிலே துவங்கினீர்கள் நீங்கள், ஆனால் மாம்சத்திலே முடிவடைய பண்ண போகிறீர்கள். இத்தனை புத்தியீனமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களா நீங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி பேசுகின்றார். அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய துவக்கம் நல்ல துவக்கமாய் இருந்து முடிவு சரியான ஒரு முடிவாய் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முடிவை நாம் முடிக்கிறதை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டம் துவங்காதிருக்கிறதே மேல். ஆவிக்குரிய காரியத்திலே துவங்கி மாம்சத்திலே போய் முடிவடைய பண்ணுகிறதிலே என்ன மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு? ஆகவே கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், எதிலே நீ துவங்கினாயோ அதிலே உன்னுடைய ஓட்டத்தினுடைய நிறைவை நீ முடிவு பண்ண வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து நல்ல போராட்டத்தை துவங்க ஆரம்பித்தார். தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின் படியே சரியான ஓட்டத்தினுடைய காரியங்களை துவங்கின இயேசு அவர் முடிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே தன்னுடைய ஆவியை கொடுத்து முடிக்க துவங்கினார். அப்படின்னா ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காட்டிலும் எங்கே போய் நாம் நிறைவு பண்ணுகிறோம், எங்கே போய் நாம் முடிக்கிறோம்? நல்ல துவக்கத்தை துவங்கி மோசமான முடிவை முடிக்கிறதை காட்டிலும்
அந்த துவக்கத்தை நாம் துவங்காதிருக்கிறது உத்தமமான ஒரு காரியமாக இருக்கு. கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு வலியுறுத்த துவங்குகிறது? ஆவியிலே துவங்கக்கூடிய நீ உன்னுடைய முடிவை சரியான ஆவிக்குரிய ஓட்டத்திலே நிறைவாக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் மத்தியிலே எதிர்பார்க்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த பொல்லாத சாத்தான் துவங்கக்கூடிய துவக்கத்தை பற்றி கவலைப்படுகிறவன் அல்ல. நீ எப்படி வேணாலும் துவங்கிக்கப்பா, ஆனால் முடிக்கக்கூடிய முடிவை குறித்து சகல ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்படுகிறான். எங்கே ஆவிலே துவங்கின அவன் ஆவிலே போய் முடித்து விடுவானோ. ஆகவே அவனுக்கு விரோதமாய் அநேகம் போராட்டங்களை உருவாக்கி இந்த முடிவை சரியான முடிவுக்குள்ளாக பிரவேசிக்க விடாத போராயுதங்களை சாத்தான் இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நாம் ஓடுகிறோம், நம்முடைய இலக்கு என்ன, எங்கே போய் நாம் முடிவடைய பண்ண வேண்டியது அவசியம். இந்த நிலை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தீவிர கதியாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஏதோ வந்தேன், ஏதோ பிறந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பனை பார்த்து நான் கேட்டேன், ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டாயப்பா, இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டேன். ஏதோ கர்த்தருக்குள்ளே வந்தேன், ஏதோ கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கேன், அங்கே போகிறேன், சபைக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன், நல்லா இருக்கேன், அவ்வளோதான். இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அது இல்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எதிலே நான் துவங்கிறேன், நான் என்னுடைய ஓட்டத்தினுடைய நிறைவை அதே ஆவிக்குரிய நிலையிலே நான் போய் முடிக்கணும். அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் மத்தியிலே வார்த்தையான காரியங்கள் மூலமாய் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். இப்போ கேட்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஓட்டத்தினுடைய லட்சியம் எதை நோக்கி நாம் கடந்து போகிறோம் என்கிறதை நிதானித்து அறிய வேண்டிய அறிவு, ஆவியின் அறிவு உனக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். நம்முடைய ஓட்டத்தை முடிக்கக்கூடிய முடிவு எப்படிப்பட்ட முடிவாக போய் நம்முடைய ஓட்டத்தை நாம் நிறைவாக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ரோமர் 6:22 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அவர் சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய முடிவு பரிசுத்தமான நிலைகளிலே முடிவடைய பண்ண ஆரம்பிக்கிறது தான் நித்திய ஜீவனை எட்டக்கூடிய மார்க்கம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு ஓட்டத்தினுடைய காரியங்களை தாறுமாறாய் ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் அல்ல. உங்களுக்கே தெரியும், ஒரு ஒலிம்பிக் ரேஸில் நம்ம போய் பங்கு பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் ஓட்டத்துக்குரிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு காரியங்களை நம்ம செய்யணும். அதில் ஏதாச்சும் ஒரு தீமையான ஒரு மருந்து நீங்கள் பயன்படுத்தி ஓடுகிறது உண்டானால், கண்டுபிடிக்கப்படுகிறது உண்டானால் பெரிய தண்டனைகளை அவனுடைய வாழ்க்கையிலே தருகிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த 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 ஒலிம்பிக் ரேஸில் இத்தனை ஆண்டுகள் ஓடக்கூடாது என்று சொல்லி அந்த நிறுவனங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இந்த மாதிரி அநேகம் விதமான சட்ட திட்டங்கள் சாதாரணமான ஓட்ட பந்தய சாலைக்குள்ளாகவே காணப்படுகிறது உண்டானால், ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடக்கூடிய நீங்களும் நானும் எதை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால், என் முடிவு பரிசுத்தமான முடிவாய் காணப்பட வேண்டும். இயேசுனுடைய முடிவை பாருங்க. அவருடைய முடிவில் ஒரு பாவத்தினுடைய துளி கூட அவருடைய வாழ்க்கையில் காணப்படவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான காரியங்களில் திருப்பி பார்க்க ஆரம்பித்தாலும் அவர் நடந்த நடக்கை, அவர் பேசின வார்த்தை, அவர் செய்த ஊழியம், அவர் தங்கின இடங்கள், அவர் போய் பேசின ஒவ்வொரு விதமான இடங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே எங்காகிலும் ஒரு பாவத்தின் துளி, ஒரு பரிசுத்தத்துக்கு விரோதமான துளி எங்காகிலும் காணப்படுகிறது உண்டா என்று பார்த்தால் ஒண்ணுமே இருக்காது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் பரிசுத்த முடிவு. என் ஓட்டத்தை நான் எப்படியாகிலும் முடிக்கிறேன், இல்லை, பரிசுத்த நிலையில் நான் போய் முடிக்க வேண்டும். என் பிதாவாகிய தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஓட்டத்திலே பரிசுத்தமான முடிவை எட்டுகிறதான் என் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். என் இஷ்டத்தின்படி தாறுமாறாய் ஓடுகிறது அல்ல. என் இஷ்டத்தின்படி, என் விருப்பத்தின்படி காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஓட்டம் அல்ல. என் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி பரிசுத்தமாகுதக்கூடிய காரியங்களோடு கூட முடிவடை பண்ணக்கூடிய முடிவுதான் என் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். இதை அறிந்து இயேசு எங்கும் அங்கும் தன்னுடைய கால்களை விலக்காமல் சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஓட்டத்தை ஓடி தீர்த்தார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இது என்ன பரிசுத்தமான முடிவு என்றால் என்ன? பரிசுத்தமான முடிவு நம்முடைய ஓட்டத்தின் முடிவாய் இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே என்னென்ன திறப்பட்ட காரியங்களிலே இந்த பரிசுத்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. ரோமர் 11:16 வாசிக்க கேளுங்கள் கொஞ்சம் நிதானமாய். மேலும்
முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார்? பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பகட்டான ஆடை அணியாமல், எல்லா விதமான மக்களோடும் கூட ஒன்றர கலந்து நான் பேசாமல், நான் என்னுடைய வாழ்க்கையை தனியாக மெய்யாகவே பாதுகாத்து கொண்டு எந்த தீமையான காரியங்களின் ஊடாக தேவையற்ற அந்த வழக்கு வியாஜிகளில் நான் தலையிடாமல் காத்துக்கொள்கிறதான் பரிசுத்தம் இல்லை. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கின்றார். உன்னுடைய வேர் பரிசுத்தமாய் இருக்கணும். வேர்னா வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய ஒரு நிலை அல்ல. வேர் என்கிறது அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய ஒரு நிலை. வெளியரங்கமாக நான் நல்ல பிரசங்கத்தை பேசலாம், நல்ல வார்த்தையை சொல்லலாம், ஆனால் என்னுடைய மனத்திலே நான் யோசிக்கக்கூடிய யோசனை, என்னுடைய மனதிலே நான் நினைவு கூறக்கூடிய நினைவுகள் தாறுமாறானவைகளாக இருக்கிறது உண்டானால், என்னுடைய வேர் பரிசுத்தமற்ற நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால், தேவன் இந்த பரிசுத்தமற்ற நிலைகளை அருவருக்கிறேன்னு சொல்லுகின்றார். நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே பரிசுத்தமான நிலைகளை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால், என் சிந்தனையின் அடிப்படையிலே கூட, சிந்தனை என்று சொன்னால் யாரும் பாராத நிலை, எனக்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய ரகசியம். இந்த சில ரகசியங்களை வெளியே சொல்ல நம்மால் ஆகிறது இல்லை. சில காரியங்களை வெளிப்படுத்தி பேச நம்மால் முடியாது. இப்படி நாம் பேசுகிறது உண்டானால் அநேகம் பிரச்சனைகள் வருகிறத பார்க்க முடியும். என்னை பற்றி இப்படி நீ நினைச்சியா, என்னை பற்றி இப்படி நினைச்சியான்னு சொல்லி நிறைய சண்டை சச்சரவுகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்களை வெளியே பேச முடியாத அந்தரங்கமான நிலைகள். கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கத்தை மட்டுமல்ல, உன் அந்தரங்கமான வேரையும் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறேன். யாரும் பாராத உள்ளான ஒரு வாழ்க்கை, யாரும் பாராத உன்னுடைய சிந்தனைகள் அடிப்படையிலே காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, யாரும் அறியாதிருக்கக்கூடிய உள் உணர்வுகளிலே காணப்படக்கூடிய நிலை, இதிலே கூட தவறான நினைவுகள் உன் வாழ்க்கையின் எல்லைகளிலே வருகிறது உண்டானால், உன் ஆவிக்குரிய ஒட்டுமொத்த பரிசுத்தமான நிலைகளும் கெட்டு போக பண்ண ஆரம்பித்து விட்டோம். கர்த்தர் அதுதான் பேச ஆரம்பிக்கின்றார். நிறைய பேர் பரிசுத்தம் என்கிற பேரில் வெளியரங்கமான வாழ்க்கையை எளிதாக வாழ ஆரம்பிச்சிடலாம், வெளியரங்கமான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்தரங்கத்தில் உன் இருதயத்தோடு கூட நீ கேட்டுப்பார். உன்னுடைய இருதயம் உன்னை குறித்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? நீ உண்மையிலே பரிசுத்தமாக வாழ்க்கை வாழக்கூடியவனாய் இருக்கிறாயா இல்லையா? உன் இருதயம் உன்னை குறித்து சொல்லணும். உன்னுடைய மனசாட்சி உனக்கு குறித்து சொல்லணும். உனக்குள் வாசம் பண்ணக்கூடிய ஆவியானவர் சொல்லணும். எத்தனை காரியங்களை ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்தது உண்டே, அவர் சொல்லுவார். எத்தனை விதமான ஆழமான காரியங்களை யோசித்து பார்த்தது உண்டே, அவர் பேசுவார். இந்த உள்ளான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பரிசுத்தம் தான் பரிசுத்த முடிவை முடிக்கக்கூடியவனாய் உன்னையும் என்னையும் உருவாக்க ஆரம்பித்துவிடும். இயேசு வாழ்ந்த காலங்களிலே வெளியரங்கமாய் மட்டுமல்ல, அவருடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலும் பரிசுத்த நிலைகளை மெய்யாகவே ஆசரிக்கக்கூடியவராய் அவர் விளங்க ஆரம்பித்தார். தன்னுடைய சிந்தனையில் கூட சின்ன ஒரு மாறாட்டம் அவருடைய வாழ்க்கையில வரல. பிரித்து பேசக்கூடிய யோசனை, பிறழ்ந்து பேசக்கூடிய ஒரு அனுபவம், திரித்து பேசக்கூடிய ஒரு சுபாவம் இயேசுடைய வாழ்க்கையிலே காணப்படவே இல்லை. காரணம், அவர் யோசித்த யோசனைகள் அத்தனையும் பரிசுத்தம், அவர் பார்த்த பார்வைகள் அத்தனையும் பரிசுத்தம். ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஓடி வருகின்றாள். இயேசுவை நோக்கி ஓடி வந்து இயேசுடைய பாதத்தை இறுக பற்றிக்கொண்டு இயேசுவை பார்த்து சொல்லுகின்றாள், எல்லா ஜனங்களும் என் மேல் கல்லறிய பார்க்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுடைய பாதத்திலே வந்து விழுந்த பொழுது இயேசு அவளை மெய்யாகவே தொட்டு அவளை எழுப்பி, மகளே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தவறான பெண்ணை என்ன கண்ணோக்கத்தோடு கூட எந்த ஒரு மனிதன் பார்ப்பார்? வாலிப பிராயம் இயேசுவுக்கு. ஆனால் அவருடைய மனதிலே தவறான கண்ணோக்கம் எங்காகிலும் இருந்ததா என்று பாருங்கள். அந்த பெண்ணை அவர் எடுத்து, அவர் தொட்டு ஆசீர்வதித்து, நீ திரும்ப இந்த மாதிரியான பாவத்தை செய்யாதுன்னு அனுப்பிட்டாரு. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவறான சிந்தனைகள் உள்ளே வருகிறது உண்டானால், கண்களிலே வருகிறது உண்டானால், நினைவுகளிலே வருகிறது உண்டானால், அவனுடைய வேர் பரிசுத்தத்தை இழந்து போய்விடும். பரிசுத்தமாக கூடிய முடிவை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முடிக்க முடியாது.
கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் அந்தரங்கமான வாழ்க்கையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளியரங்கமாய் பரிசுத்தமாய் நடிக்கக்கூடிய காரியங்களை கண்டு கர்த்தர் ஏமாந்து போகக்கூடியவர் அல்ல. உன்னுடைய உள்ளார்ந்த ஒவ்வொரு அசைவையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. உள்ளாக நீ யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு யோசனைகளையும் கர்த்தருடைய கண்கள் வகையறுத்து பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறது. என்ன காரியமாக இவன் யோசிக்கிறான், என்ன நினைவை மையப்படுத்தி இந்த காரியங்களை பேசுகிறான், இந்த மனிதனோடு, இந்த மனுஷியோடு, இந்த காரியங்களோடு, இந்த சூழலோடு அவன் பேசுகிறதனுடைய முகாந்திரம் என்ன? கர்த்தருடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. தேவ கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை பிரியமானவனே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், அந்தரங்கமான உன் வேர் முதல் காரியம் பரிசுத்தமாக்கப்பட ஆரம்பித்தால்தான் உன் முடிவு பரிசுத்தத்தை எட்ட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினால், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினால், சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும், சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுடைய நினைவுகளை பரிசுத்தப்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய பேர் என்னன்னு பாருங்க. அவருடைய பேரை பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்குள் காணப்படக்கூடிய சின்ன சின்ன அசுத்தங்களை கூட சுத்திகரிக்கும்படிக்காக அவர் நமக்குள் இயங்க ஆரம்பிக்கின்றார். வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல ஆவியானவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்தால்தான் இந்த பரிசுத்தமாகுதலின் பலன் பூரணமாய் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். என் மட்டுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கக்கூடிய நிலை என்று ஒன்று இருக்கிறது. என் பார்வைக்கு நான் சுத்தவான், என் பார்வைக்கு நான் நீதிமான், நான் பண்ணக்கூடிய பிரசங்கத்தில் தப்பு இல்லை, நான் பண்ணக்கூடிய காரியங்களில் குற்றம் இல்லை, நான் என் பார்வைக்கு என்னை குறித்து நான் நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் ஒரு நீதிமான், நான் ஒரு உத்தமன். ஆனால் ஆவியானவருக்கு முன்பதாக உன்னை கொண்டு போய் நிலைநிறுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவியானவர் உன்னை குறித்து அங்கு ஒரு பாவம், இங்கு ஒரு பாவம், இங்கு ஒரு பாவம் என்கிற ஒரு காரியத்தை பற்றி சுட்டி காண்பிக்க ஆரம்பிப்பார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பைபிள்ல இருந்து ஒரு முறை ஆண்டவராகிய தேவனை சந்திக்க ஒரு வாலிபன் ஒருவன் வருகின்றான். எல்லா சீஷர்களும் போறாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் இந்த வாலிபன் இயேசுவை சந்திக்கும்படிக்கு வந்த வாலிபன் அவரை பார்த்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றான். அவன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் யாவற்றையும் நீ கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதி உள்ளவனாய் மாற்றப்பட்டு விடுவாய். இயேசுவுக்கு முன்பதாக தன்னை நீதிமானாக காண்பிக்கும் முகாந்திரமாக அவன் பேசுகின்றான். என்ன சொல்கின்றான்? இவைகள் எல்லாவற்றையும் சிறு வயது முதற்கொண்டே நான் என் வாழ்க்கையிலே கை கொண்டிருக்கிறேன், இன்னியும் நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? அவன் பேசின வார்த்தைகளை, அவன் பேசின தோரணையை அறிந்த கர்த்தர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல, அவன் மட்டும் இப்ப பாருங்க, அவன் மட்டும் அவன் நீதிமான், அவனுடைய காரியத்தில் அவன் சுத்தவான், அவன் எல்லா காரியங்களையும் கை கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனுஷன். கர்த்தருடைய வேத எழுத்துக்கள்ல, கர்த்தருடைய சத்தியங்கள்ல, கர்த்தருடைய பிரமாணங்கள்ல, கர்த்தராகிய தேவனுடைய நியாய சாஸ்திரங்கள்ல எல்லா காரியங்களையும் கற்று தேர்ந்த ஒரு மனிதன். என்கிட்ட எந்த ஒரு குறைவும் இல்லை, இனியும் நான் உம்முடைய ராஜ்யத்திலே சேர என்ன தடை இருக்கிறது? அவன் கேட்கிறான்.
கேட்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இன்னும் ஒரு குறைவு உனக்கு உண்டு. உன்னிடத்திலே உள்ள எல்லா காரியத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு நீ என்னை பின்பற்றி வா என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பார்வையில் நீதிமானாய் நான் காணப்படலாம், என் பார்வையில் உத்தமனாய் காணப்படலாம், ஆனால் ஆவியானவராகிய தேவன் என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவருக்குத்தான் என்னுடைய உள்ளேந்திரத்திலே காணப்படும் சின்ன சின்ன குறைவுகள் கூட துலாம்பரமாய் என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் வெளியரங்கமாய் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே முற்றும் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய நிலை எதன் வழியாய் வர முடியும்? ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆவியானவரோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ ஆரம்பித்தால் இந்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் சின்ன சின்ன குற்றங்களை கூட உன்னுடைய எல்லைகளை விட்டு அப்புறமாக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுவார். நீ அந்த இடத்துல நீ போகக்கூடிய நேரத்தில் நீ பேசின பார்த்தியா, இதுல 4வது வார்த்தை தவறு அவர் சொல்லிருப்பாரு. இந்த இடத்துல நீ போகக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு காரியத்தை நீ உன்னுடைய கண்கள் வாங்காமல் பார்த்தாயா, அது தவறு சொல்லிருப்பாரு. நீ இந்த இடத்துல போகக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல நின்று அவர்கள் தான் பேசினாங்க, நீயும் போய் உட்கார்ந்து பார்த்தியா, அது தவறு. ஆவியானவராகிய தேவன் திட்டமாய் சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் கூட, நான் அறியாத அநேகம் குறைவுகளை, நான் அறியாத அநேகம் பாவங்களை, எனக்கு மெய்யாகவே வெளிப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய அநேகம் குறைவான காரியங்களை ஆவியானவராகிய தேவன் துலாம்பரமாய் எல்லா காரியங்களையும் அப்படி சொல்ல துவங்க ஆரம்பித்து விடுவார். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், ஆவியானவரோடு கூட இசைந்த ஒரு அனுபவம் உனக்கும் எனக்கும் அவசியம். இந்த ஆவியானவரோடு கூட இசைய அவருடைய பரிசுத்தம் உனக்குள்ளும் அப்படி பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதை பார்ப்பாய். அவருடைய எல்லா விதமான சுபாவங்களும் உனக்குள் அப்படியே பொங்கி வழிகிறதை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியும். அவர் என்னென்ன விதமான காரியங்களில் தன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபித்து காண்பிக்கிறார், என்னென்ன காரியங்களில் அவர் தன்னுடைய பரிசுத்தமாக கூடிய தன்மைகளிலே நிலைபரமாய் நிறுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். எல்லா காரியங்களையும் நீயும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவரோடு கூட இசைந்த ஒரு அனுபவம் உனக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆவியிலே நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் பரிசுத்தமாய் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும். இரண்டாவது விஷயத்தை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கக்கூடியவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தில் பொறுமையோடே நாம் ஓடக்கடுவோம். அவர் சொல்லுகின்றார், நம்முடைய இலக்கு என்ன? ஆவியிலே முடிக்கக்கூடிய நிலைனா என்ன அர்த்தம்? எங்கே போய் என்னுடைய ஓட்டத்தினுடைய இறுதியை நான் நிறுத்த வேண்டும்? எதோடு கூட என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவுபட வேண்டும்? இயேசுவை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டத்திலே இயேசுவே உன் வாழ்க்கையின் நிறைவாய் இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் எதை சொல்லுகின்றார்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கின்ற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடி நீங்கள் நிறைவு பண்ணுங்கள். அவருக்குள் நீங்க முடிக்கணும் உங்களுடைய ஓட்டத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவிலே துவங்கின ஓட்டத்தை முடிவு இயேசுவாகவே இருக்க வேண்டும். இயேசுவிலே என்னுடைய காரியங்களை உருவாக்கினேன், இயேசுவிலே என்னுடைய ஊழியத்தை நான் துவங்கினேன், இயேசுவிலே என்னுடைய பிரயாசங்களை நான் செயல்படுத்த ஆரம்பித்தேன், இயேசுவுக்குள் எல்லா விதமான காரியங்களை ஒப்புக் கொடுத்தேன். இனி இறுதியாக என் ஆவியையும் இயேசுவினுடைய கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கும்படி என்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்க வேண்டியது அவசியம். என்னுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? என்னுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? என்னுடைய ஓட்டத்தின் இறுதி எதுவாக இருக்க வேண்டும்? கர்த்தர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு, இயேசு கிறிஸ்துதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், இயேசு கிறிஸ்துதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான காரியங்களையும் தரக்கூடிய பந்தய பொருள் அவர்தான். அவரை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தில் தீவிரமாய் ஓடி முடி. இந்த முடிவுதான் நல்ல முடிவான ஒரு காரியமாய் காணப்படும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் தன்னுடைய ஓட்டத்தை துவங்கினார்கள், ஆனால் பாதி வழியிலே நின்ற கூட்டம் அரைகுறையாய் ஓடி ஓட்டத்தினுடைய நிறைவுகளை மெய்யாகவே நிறைவுக்கு கொண்டு வர முடியாத கூட்டத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகள் எத்தனை! இன்னும் அநேக விதமான மக்கள் இயேசுவை விட்டு பாதி வழியாய் பிரிந்து ஓடி போன கூட்டங்கள் எத்தனை! ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய முடிவை எங்க போய், உன்னுடைய மூச்சை எங்க போய் விடணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு போய் உன்னுடைய மூச்சை விடணும்.
அதுவரைக்கும் உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடி தீர்க்க வேண்டியது அவசியம். அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு, அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். இனி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவுபடுகின்றேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், போராட்டம், எந்த போராட்டம்? ஆண்டவராகிய தேவனுக்குள் முடிவடைய பண்ணக்கூடிய ஒரு போராட்டம் என்றால் நல்ல போராட்டமாய் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எந்த தன்மைகளையும், ஆவிக்குரிய தன்மைகளையும் இழக்காமல் ஆண்டவராகிய தேவனுக்குள் எதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேனோ அவைகளெல்லாம் சுமந்து கொண்டு கர்த்தராகிய தேவனுக்குள் என்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்க வேண்டியது அவசியம். எதிரே வரக்கூடிய பொல்லாத பிசாசோடு கூட வரக்கூடிய சண்டை, வரக்கூடிய யுத்தங்கள், வரக்கூடிய அழிவுகள், வரக்கூடிய நாசமோசங்கள், இவைகள் ஒன்றிலும் நான் பெற்றிருக்கக்கூடிய எந்த ஆவிக்குரிய நிலைகளை நான் இழந்துவிடக் கூடாது. எதையும் நான் இழக்காமல் கடைசி வரைக்கும் நானாகவே என் தேவனுக்குள் என்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்கக்கூடிய பணிதான் நல்ல போராட்டத்தின் ஓட்டத்தின் நிறைவு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என் கை போய், என் கால் போய், என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அவயவங்களும் மெய்யாகவே கடந்து போய் என்னுடைய கடைசியில் ஒட்டிருக்கக்கூடிய உயிரை மட்டும் கொண்டு போய் கொடுக்கறதில்ல நல்ல ஓட்டம். எதையும் நான் இழக்காமல் சாத்தானுடைய கிரிகளை அழித்து ஒழித்து என்னுடைய ஓட்டத்திலே தேவன் தந்த எதையும் நான் இழந்து போகாமல் கர்த்தருக்குள் என்னுடைய நிறைவை நான் நிறைக்கிறேன் பாருங்க, அதுதான் நல்ல போராட்டம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல போராட்டம் போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய ஓட்டத்தை நான் எங்கே துவங்கினேன், எங்கே நான் முடிவடைய பண்ண போகிறேன்? நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஓட்டத்தை எங்கே துவங்கி இருக்கிறீர்கள், எங்கே நீங்க முடிக்க போறீங்க? கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது, பரிசுத்தமான ஒரு முடிவு நம் முடிவாய் இருக்க வேண்டும். இயேசுவை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை போல நல்ல போராட்டம் போராடி எதையும் இழக்க கொடுக்காமல் தேவனுக்குள் முழுவதும் நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளிலே எட்டக்கூடிய வளர்ச்சி தான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு தன்மை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பிரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை கடைசி கால வாழ்க்கையாக நீயும் நானும் வாழ்ந்து தீர்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர் சொல்லுகின்றார், ஆவியிலே துவங்கி ஆவியிலே முடிக்கும் நிலையோடு கூட நீயும் நானும் காணப்பட ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் தொலை தூரம் ஆனது அல்ல. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்தமாய் எங்கள் ஓட்டத்தை நிறைவாக்கவும், இயேசுவை நோக்கி நாங்கள் பொறுமையாய் ஓடவும், நல்ல போராட்டத்தை போராடி எங்கள் லட்சியத்தை நாங்கள் அடைந்து தீர்க்கவும் தக்கதாக கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே ஆவியிலே முடிவடையப்படக்கூடிய நிலைகளை நோக்கி நாங்கள் ஆவியிலே எழும்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, எப்படியோ வந்தேன், எப்படியோ ஓடினேன் என்கின்ற ஒரு இலக்கற்ற நிலையோடு கூட அல்ல, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறை என்கிறதை அறிந்து சரிவர ஓடி முடிக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவியிலே முடிவடையக்கூடிய நிலைகளுக்கு நேராக உங்கள் ஆவியை நீங்கள் பயிற்றுவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஓட்டத்தினுடைய நிறைவு நல்ல நிறைவாய் மாற்றப்படுகிறது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்திலே சென்று பங்கடையக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.